மறுமணம். குமார் தனது வாழ்க்கை பற்றி பெரிய கனவுகள் காணாதவன். கிடைத்த வேலையை செய்து கிடைத்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினால் போதும் என்று நினைத்தவன். சொந்தமாக ஒரு சிறிய வீடு, வயதான தாய், அன்பான மனைவி விமலா, மழலை சிரிப்புடன் ஒரு ஆண் குழந்தை. அவனுக்கு அதுவே உலகம். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு கொடிய நோய் விமலாவை மெதுவாக அவனிடமிருந்து பறித்து கொண்டது. அந்த நாளில் குமார் மனைவியை மட்டும் இழக்கவில்லை, தன் வாழ்க்கையின் பாதியையும் இழந்தான். வீடு அமைதியாகி போனது. குழந்தையின் அழுகை பட்டம் அந்த வீட்டில் ஒலித்தது. அந்த அழுகைக்கு பின்னால் ஒரு தந்தையின் கண்ணீரும் இருந்தது. அவனது தாய் பேரனை பார்த்து கொண்டாலும் மகனின் முகத்தில் தெரிந்த வெறுமையை பார்த்து தினமும் மனம் உடைந்தாள். குமார், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா என்று பலரும் சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரே பதில்தான் கூறுவான். விமலா இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. காலம் நகர்ந்தது. 3 வருடங்கள் கடந்தன. மகன் வளர்ந்தான். ஆனால் அவன் வளர்ந்த அளவுக்கு குமாரின் தனிமையும் வளர்ந்தது. ஒரு நாள் இரவு மகன் கேட்டான், அப்பா, எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? அந்த ஒரு கேள்வி குமாரின் இதயத்தை நொறுக்கியது. அன்று இரவு அவன் தூங்கவில்லை. தனக்காக அல்ல, தன் மகனுக்காக, தன் தாயின் முதுமைக்காக ஒரு துணை தேவை என்பதை உணர்ந்தான். அதன் பிறகுதான் மறுமணத்திற்கு சம்மதித்தான். அதே சமயம் மற்றொரு ஊரில் மீனாவும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்தாள். திருமணமாகி ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானவள் கணவனை விபத்தில் இழந்திருந்தாள். மகனை வளர்க்க வேலைக்கு சென்று உறவினர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கண்ணீரை மறைத்து வாழ்ந்தாள். மறுமணம் பற்றி அவளிடம் பேசப்பட்ட போது முதலில் மறுத்தாள். என் மகனே என் வாழ்க்கை என்றாள். ஆனால் பெற்றோர் சொன்னார்கள், மகளே, நீ தனியாய் இருப்பது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. பல நாட்கள் யோசித்தாள். இறுதியில் சம்மதித்தாள். அவ்வாறுதான் குமாரும் மீனாவும் சந்தித்தார்கள். முதல் சந்திப்பிலே காதல் இல்லை, ஆனால் ஒருவரின் கண்ணீரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். குமார் கேட்டான், உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமா? மீனா அமைதியாக சொன்னாள், நான் மட்டும் இல்லை, என் மகனும் சிரிக்கணும். அந்த பதிலே குமாருக்கு போதுமானதாக இருந்தது. இருவருக்கும் திருமணம் நடந்தது. குமார் தனது மகனை எப்படி நேசித்தானோ அதே அன்போடு மீனாவின் மகனையும் அணைத்தான். மீனாவும் அதேபோல் குமாரி மகனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டாள். அந்த வீட்டில் 2 குழந்தைகள், 2 காயப்பட்ட இதயங்கள் ஒரே குடும்பமாக மாறின. சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு 3வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. வீடு மீண்டும் சிரிப்பால் நிரம்பியது. 3 குழந்தைகளும் எந்த வேறுபாடும் இல்லாமல் வளர்ந்தனர். குமார் ஒருபோதும் இவன் உன் பிள்ளை, இவன் என் பிள்ளை என்று பேசவில்லை. மீனாவும் அப்படிதான். அவர்களுடைய வீடு அன்பால் கட்டப்பட்ட குடும்பம். ஆனால் சமூகம் இன்னும் மாறவில்லை. ஒரு விசேஷம், ஒரு திருமணம், ஒரு காதுகுத்து, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிலர் மீனாவை குத்தி காட்டி பேசுவார்கள். ஒரு புள்ள இருந்தோம், மறுபடியும் கல்யாணமா? இப்படி என்ன அவசரம்? பெண்கள் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். அவள் சிரித்தபடியே அமைதியாக நின்று விடுவாள். வீட்டுக்கு வந்து மட்டும் அழுவாள். ஒரு நாள் குமார் கேட்டான், ஏன் அழுகிற? ஒன்றுமில்ல, உன் கண்களில் தெரிகிறது. மீனா மெதுவாக சொன்னாள், மறுமணம் செய்ததுதான் எல்லோருக்கும் குற்றமா தெரியுது. குமார் அவள் கையை பிடித்தான். நீ எந்த தவறு செய்யல. அவள் அமைதியானாள். ஆனால் உறவினர்களின் வார்த்தைகள் நிற்கவில்லை. ஒரு நாள் பெரிய குடும்ப விழா. அனைவரும் ஒன்று கூடியிருந்தன. மீனா சமையலறையில் உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்போது மீனாவின் உறவுக்கார பெண்கள் சிரித்து கொண்டே பேச ஆரம்பித்தனர். முதல் புருஷன் போனதும் சீக்கிரமே கல்யாணம், ஒரு புள்ள இருந்தும் இன்னொரு வாழ்க்கை, இப்போ 3 பிள்ளைக்கு அம்மா. அவர்கள் சிரித்தார்கள். மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்தார் குமாரின் தாய். அனைத்தையும் கேட்டுவிட்டார். அவர் அமைதியாக அவர்களிடம் நின்றார். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அவர்கள் சற்று திகைத்தனர். அதெல்லாம் சும்மா, மீனா கூட நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் என சமாளித்தனர். இல்லை, சொல்லுங்க, ஒருத்தி துணிச்சலாக சொன்னாள். ஒரு புள்ள இருந்தும் மறுமணம் பண்ணிக்கிட்டாலே உங்கள் மருமக என நக்கலாக சொல்ல, அந்த நொடியே குமாரின் தாய் குரலை உயர்த்தினாள். என் மகனும் மறுமணம் செய்திருக்கான். அனைவரும் அமைதியாக நின்றனர். அவனை யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? யாரும் பதில் சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னீங்க, அவளுக்கு துணை வேணாமா? மீண்டும் அமைதி. என் மகன் மறுமணம் செய்ததால் அவள் நல்லவன்,
அதே மறுமணம் செய்த என் மருமகள் மட்டும் கெட்டவளா? யாராலும் தலை நிமிர முடியவில்லை. அவர் தொடர்ந்தார். ஒரு ஆணுக்கு வாழ்க்கை இரண்டாவது முறை கிடைக்கலாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடாதா? இது என்ன நியாயம்? ஒருவர் மெதுவாக சொன்னார். சமூகம் அப்படிதான். அவர் உடனே பதிலளித்தார். சமூகம் தவறு செய்தால் அதை திருத்தன்மை தவிர தொடர்ந்து செய்யக்கூடாது. அனைவரும் அமைதியாக கேட்டனர். மறுமண பிரச்சனை இல்லை. ஒரு பெண் மறுமணம் செய்வதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதுதான் உண்மை. அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அங்கே இருந்தவர்களின் மனதில் இறங்கின. விதவையான ஆண் சிரித்தால் வாழ்க்கை, விதவையான பெண் சிரித்த குற்றமா? ஏன் இந்த இரட்டை அளவுகோல்? மீனா அழுது கொண்டே நின்றாள். மாமியார் அவள் அருகே சென்று தோளில் கை வைத்தாள். இனிமே யாரும் உன்னை தலை குனிய வைக்க மாட்டாங்க. நீ என் மகள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் மீனா கதறி அழுதாள். அவள் வாழ்க்கையில் அந்த நாள்தான் மாமியார் என்ற உறவு அம்மா என்ற உறவாக மாறியது. அங்கே இருந்த சில பெண்களின் கண்களிலும் கண்ணீர். ஒரு வயதான பெரியவர் எழுந்து நின்றார். அக்கா, நீங்கள் சொன்னது சரி. நாம் தான் தவறாக பேசிட்டு இருந்தோம். மற்றவங்களும் தலை குனிந்தனர். அவர்களில் ஒருவர் மீனாவிடம் வந்து சொன்னார். எங்களை மன்னிச்சிடு. மீனா சிரித்தாள். நான் யார் மேலும் கோபப்படலை. அந்த சிரிப்பு ஒரு பெண்ணின் வெற்றி சிரிப்பு. வீட்டுக்கு திரும்பும் வழியில் குமார் தன் தாயிடம் கேட்டான். அம்மா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நீங்க இன்று ஏன் அப்படி பேசுனீங்க? அவர் மெதுவாக சிரித்தார். அமைதியாக இருப்பது ஒரு நேரம் வரைதான். என் மருமகளின் கண்ணீரை தினமும் பார்த்தேன். இன்று அவளுக்காக பேசவில்லை. நாளைக்கு மறுமணம் செய்ய போகும் எல்லா பெண்களுக்காகவும் பேசினேன். குமார் தாயின் கையை பிடித்தாள். மீனா அமைதியாக அவரை அணைத்து கொண்டாள். 3 குழந்தைகளும் முன்னால் சிரித்தபடி ஓடினார்கள். அந்த காட்சி ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கு கிடைத்த பாடமாகவும் இருந்தது. ஒரு பெண் மறுமணம் செய்வது தவறல்ல. தவறு என்றால் அவளுடைய வாழ்க்கை பற்றி தீர்ப்பு வழங்கும் மனநிலையே தவறு. விதி ஒருவரின் துணையை பறிக்கலாம், ஆனால் மீண்டும் வாழும் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது. ஒரு ஆணுக்கு இருப்பது போலவே ஒரு பெண்ணுக்கும் மறுமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ முழு உரிமை உண்டு. அன்பு பாலினத்தை பார்க்காது, மரியாதையும் பார்க்கக்கூடாது.